ஓகேங்க, ஃபைனலாக வந்து நம்ம R15 V4 வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். என்னத்துக்கு அரை லிட்டரு பெட்ரோல் வச்சுக்கிறோம்னா, அரை லிட்டரு மட்டும்தான் நம்ம வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். அதை ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது எல்லாமே வீடியோ இல்லை. R15 V4 நம்ம என்ன பண்ணுறோம் மாருதி. என்ன பண்ணீங்க இப்போ? ஆசீர்வாதம் பண்ணேன். ஆசீர்வாதமா? ஆசீர்வாதம் தான். நித்யானந்தாவே என் காலில் தான் கிடப்பறாது. உங்களுக்கு தெரியுமா? யாரு? நித்யானந்தா. வா, வாட் அ வண்டர்ஃபுல் டிரைவிங் சாமி. அந்த நந்தவனத்துக்கு நாங்களும் பார்ட்னர். ஓகே, ஏவிஎஃப் பெட்ரோல் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மேலே மைலேஜ் டெஸ்ட் பண்ணுற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்து 1617 கிலோமீட்டர் ஓடிக்குது. கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் சின்ன ஒரு வீடியோ கிளிப் மட்டும் மைக் பக் ஆகிடுச்சு. ஸோ சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1617 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. அது இல்லாமல் ஃபஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வந்து இப்போ தான் வந்து நம்ம மைலேஜ் டெஸ்ட்டும் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப கம்மி தான் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது பைக் இது. இப்போ வந்து நம்ம கீழே எடுத்துகிட்டு நம்ம பெட்ரோல் 1/2 லிட்டர் தான் ஊற்ற போகிறோம். அதுவும் 500 ml மட்டும்தான். 500 ml வச்சு தான் நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இது பாருங்கள், கரெக்டாக 500 ml இதில் மென்ஷன் ஆகிருக்கும். நான் இப்போ இதை ஊற்றிக்கிறேன். ஓகே, பெட்ரோல் ஊற்றியாச்சு. இந்த 500 ml பெட்ரோலில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போக போகுதுங்கிறத நீங்கள் இப்போ கெஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோவில் நடந்த சில ப்ளூப்பர்ஸ்லாம் வந்து வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். பெட்ரோல் ஊற்றுறோன்னா இப்போ சடனாக செல்ஃப் அடித்தோன்னா உடனே ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பட் ஆனால் வந்து கார்பரேட்டர் இன்ஜின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகேங்க, நான் கரெக்டாக வந்து வீடியோ வந்து பெட்ரோல் ஊற்றும் போது நான் டிஸ்பிளேவில் காமிக்கும் போது கரெக்டாக வந்து மைக் பக் ஆகிடுச்சு. ஸோ சாரி. இன்னும் வந்து என்ன ஒரு 600 மீட்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறேன், மைக் வேலை செய்யலை. திருப்பியும் இப்போ மைக் வேலை செய்யுது. எதுக்கும் இன்னொரு டைம் செக் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே வந்து மைலேஜ் டெஸ்ட்டை கண்டினியூ பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணலாம். 1617 1617 கிலோமீட்டர் தான் ஓடி இருந்துச்சு ஃபுல்லாக ட்ரை ஆகும் போது. இப்போ வந்து நம்ம இதுலேருந்து அரை லிட்டர் பெட்ரோலில் எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்னு பார்க்கலாமா? வித் பில்லியனோட வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறோம். நம்ம பாரதியும் பின்னாடி தான் இருக்காப்புல, பார்த்துக்கலாம். ஆவரேஜாக ஒரு 80 and 100க்குள்ளே தான் ஆவரேஜ் மைலேஜ் மட்டும்தான். 100க்குள்ளே மட்டும்தான் பண்ண போகிறோம், அதுக்கு மேலே பண்ண போகிறதில்ல. இந்த கிலோமீட்டருக்குள்ளே போனால் 39 கிலோமீட்டர் மைலேஜ் தரும் அப்படின்னு சொல்லுது. அதான் தெரியல எவ்வளோ தருதுன்னு. 70 போயிட்டுருக்கோம். இதில் பைக்கில் எவ்வளோ கிலோமீட்டர்னா இந்த ஸ்பீடுக்கு வந்து 39 கிலோமீட்டர் மைலேஜ் தரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பார்ப்போம் ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு பார்த்துருவோம். ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து போனோம்னா மைலேஜ் வந்து கரெக்டாக வந்து அக்யூராக வந்து பைக்கும் காமிக்குது அப்படிங்கிறது அர்த்தமாயிடும். அங்கிள் பார்த்து வாங்க அங்கிள். டிராஃபிக் ஜாம், ஸ்பீடு, அதுக்கப்புறம் ஹோல்டிங்ஸ் இந்த மாதிரியே தான் இருக்குது. இதெல்லாம் இது வந்து ஒரு சிட்டி மைலேஜ் மாதிரி நினச்சிக்கோங்க. எல்லாமே ஒரு ஆவரேஜ் கால்குலேஷனை தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஒரு 70 ஆவரேஜ் தான் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம் 1/2 லிட்டர் பெட்ரோலில். இப்போ நம்ம போகிற ரோடே வந்து கொஞ்சம் ஆஃப் ரோடு கணக்காக தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு ஆவரேஜாக இருக்கும். நம்ம இப்போ கால்குலேட் பண்ணுறது எல்லாமே சிட்டி மைலேஜ் தாங்க, ஹைவேஸ் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு சிட்டி மைலேஜ் மாதிரி தான் எடுக்க போகிறோம்.
ஹில்ஸு எல்லாம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. மேடு பள்ளம் எல்லாத்துலேயும் போகிறது. 6 கிலோமீட்டருக்கு மேலே வந்திருக்குங்க. 6 கிலோமீட்டர் வந்திருக்கு. இன்னும் 1 கிலோமீட்டர் ஓடிட்டா வந்து 10 கிலோமீட்டர் ஓடிடும். எல்லாமே ஒரு 70க்குள்ளே மட்டும்தான் ஓட்டிகிட்டு வந்திருக்கிறேன். 70 to 80க்குள்ளே மட்டும்தான் ஓட்டினேன். அதுக்கப்புறம் 80+ ஓட்டுவோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 80 to 100க்குள்ளே ஓட்டுவோம் ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்புறம். இது எல்லாமே டிராஃபிக் ஜாமான ரூட்டாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக சோல்டிங்ஸு, ரோடு மோசமாக இருக்கும். அதுக்கப்புறம் டிராஃபிக் ஜாம் இப்படியே தான் நான் ஓட்டிகிட்டு வந்தேன் இவ்வளோ நேரம். ஒரு 10 கிலோமீட்டரு 10 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகலை. கரெக்டாக 10 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆனோன்னு சொல்கிறேன். வேறெல்லாம் குழியும் கொண்டு பார்த்தாங்க அப்படியே எங்கள் அத்தா. நம்ம ஒரு இந்த ரூட்டில் அப்படியே தான் இருக்கும். டிராஃபிக் ஜாமும் அது தான் இருக்கும். கிட்டத்தட்ட பாருங்கள் 17 இருந்துச்சு, இப்போ 27 வந்துருச்சு. ஒரு 10 கிலோமீட்டர் வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்ஸ். ஓகே, இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போயிடுச்சுன்னா 20. இதுக்கப்புறம் கொஞ்சம் 80+ மேலே போக போகிறேன். +80 மேலே அங்கே போகிறதுல ரோடு என்ன தான் ரோடு இது ரொம்ப மோசமாக இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சம் புஷ் பண்ணுவோம். ஒரே 70-80க்குள்ளே மட்டும்தான் வந்துட்டு இருந்தேன். இதுக்கு மேலே வந்து 80+ போவோம். +80 போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 100 அப்படின்னு வச்சுப்போம். 100க்குள்ளே போவோம். +80லேயே போயிட்டுருக்கேன். இப்போ ஃபுல்லாகவே வந்து நான் வந்து 80க்குள்ளே போயிட்டுருந்தேன். இப்போ வந்து 90 போயிட்டுருக்கேன். இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்கும்? கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 1/2 லிட்டர் பெட்ரோல் போட்டதுலேருந்து இப்போ வந்து 13 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. நாய்ங்களாம் குறுக்கலையே தெரிஞ்சிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் போயிடுச்சுன்னா 20 கிலோமீட்டரு. கரெக்டாக வந்து 20 கிலோமீட்டரில் மட்டும் பைக் ஆஃப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூல் இந்த இவ்வளோ கிலோமீட்டருக்கு இவ்வளோ மைலேஜ் தரும்னு வந்து பைக்லேயே காட்டுறது கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே தாண்டி போனோம்னா ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து அவளுக்கு அக்யூரேட்டாக வந்து காட்டலாம் அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட இன்னும் 1 கிலோமீட்டர் போனால் 20 கிலோமீட்டர்ஸ் 1/2 லிட்டர் பெட்ரோலில் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே விஎஃப், இப்போ வரைக்கும் வந்து 1/2 லிட்டர் பெட்ரோலில் 20 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம R15 V4 வந்திருக்கு. 20 கிலோமீட்டர்ஸ் வந்துருச்சு. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடுதுங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து வண்டியில் காட்டுற வந்து 30 ஆவரேஜ் மைலேஜ் வந்து 39ன்னு காமிச்சிட்டு இருக்குது.
அது வந்து அதை நம்ம கிட்டத்தட்ட வந்து பிரேக் பண்ண போகிறோம். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு பார்க்கலாம். இந்த லிமிட்டட் ஸ்பீடுக்கு வந்து அவ்வளோன்னு காட்டிகிட்டு இருக்கு. பார்த்துப்போம் இப்போ எத்தனை கிலோமீட்டர் இன்னும் போகுதுன்னு. நல்லா இன்னும் புஷ் பண்ணி பார்ப்போம். 80 + 100 சம்திங் வந்து புஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, கரெக்டாக தாங்க வண்டி கெஸ் பண்ணுது. கரெக்டாக தான் கெஸ் பண்ணுது. கிட்டத்தட்ட வந்து அடைக்குத பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர் வந்துருக்குங்க. கிளச்சை பிடிச்சேன், ஆஃப் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 80 to 90 அந்த ரேஞ்சுக்குள்ளே ஓட்டிங்கன்னா $21 வந்துக்குது. 1/2 லிட்டருக்கு அவ்வளோ தானே. ஒரு நிமிஷம் சார் பாருங்கள், ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. செல்ஃப் ஆக மாட்டேங்குது. கிட்டத்தட்ட வந்து நம்ம 16-17 1617 வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணி 1/2 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ வந்து 1638 கிலோமீட்டர், 37ங்கிறப்ப 20 கிலோமீட்டர் ஓடிச்சு. இன்னும் 1 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடி இருக்குது. இன்னொரு டைம் கீ ஆஃப் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டார்ட் ஆகலை. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 1/2 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 கிலோமீட்டர் போகுதுங்கிறப்ப 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 40 போகும். இதே ஒரு பவர் பெட்ரோலாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம பைக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் சம்திங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதே வந்து நான் பில்லியனோட வந்திருக்கிறதுனால நார்மல் பெட்ரோலுக்கு 40 கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வித்தவுட் பில்லியனுங்கிறப்ப எனக்கு ஒரு 45, 43 அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பவர் பெட்ரோலுங்கிறப்ப டெஃபினெட்லி வந்து 50 கிலோமீட்டர்ஸ் தரும் R15 V4 பொறுத்த வரைக்கும். என்ன பண்ணுறான்? ஏதோ முத்தி போச்சோ? கேமரா ஆஃபில் இருந்துச்சுரா. தப்பிச்சு எனக்கு ஆஃபில் இருந்துச்சுரா. தப்பிச்சுக்கிட்டியடா. கேமரா வேறு இப்போ ஒரு பயங்கர ஃபன்ஃபுல்லான ஒரு சீன் நடந்துச்சுங்க. ஆனால் பாரதி வந்து தப்பிச்சிட்டான். 1/2 லிட்டர் மட்டும்தான் இப்போ இந்த வீடியோக்கு. இந்தாண்டா கொஞ்சம் தாண்டா வாடா. புரிய மாட்டேங்குது. பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டு சரி இந்தாண்டா வாடா, இந்தாண்டா வாடா. தமிழ்ல எடுக்க